ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம கார்த்தி ரொம்பவே பயத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த முருகனால் நம்ம ரேவதிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா உடனே ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற அதிகாரிக்கிட்ட சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி அந்த ஜாமீனில் போன பையனோட அட்ரஸ் எதனா இருந்தால் கொடுங்க சார், சில காரியங்களுக்காக அதை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும் போது அங்கே இருக்கிற அதிகாரிகளும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பையனோட அட்ரஸை கொடுத்துட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி அந்த முருகனோட வீட்டுக்கு போகிறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம கார்த்தி அதெல்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரே யோசனையாகவே இருக்காங்க. எப்படியாவது இந்த முருகனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அது சாதாரண பிரச்சனை கிடையாது, இது பெரிய டீம் அடங்கியிருக்குன்றது மட்டும் நல்லா தெரியுது. ஆனால் ரேவதி இந்த மாதிரி காரியத்தை செஞ்சதுனால அவன் சும்மா இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம ரேவதி அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் என்ன கார்த்தி நீ எதையும் யோசிச்சுட்டே இருக்க அப்படின்னு சொல்லும் போது, என்ன ரேவதி எங்கே கிளம்பிட்ட அப்படின்னும் போது, என்ன எங்கே கிளம்பிட்டேன்னு கேட்குற, என்னை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்றாங்க. உடனே என்ன கோயிலுக்கு அப்படின்ற, இல்லை கல்யாண நாள் வரப்போதில்ல, அதனால சும்மா இப்போ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு ஒரு மாதிரி இருக்குது, அதனால தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம கார்த்தியும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லும் போது ரேவதி கொஞ்ச நேரம் பேசுகிறாங்க. நம்ம போன வருஷத்தில் இதே நாளில் பார்த்தியா ரொம்பவே நம்மளுக்கு பிடிக்காம ரெண்டு பேருமே மனஸ்தாபப்பட்டு தான் இருந்தோம். அம்மாவோட கட்டாயத்தால் தான் நம்ம ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்தோம். அப்போ போன வருஷம்லாம் நம்ம எப்படி இருந்தோம், ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேருமே இந்த ஒரு வருஷம் கல்யாண நாளில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி என் புருஷன் எனக்கு கூட இருக்கார். அதுவும் இல்லாமல் நான் இத்தனை நாள் உன்னை புரிஞ்சிக்கவே இல்லை, என்னை மன்னிச்சிரு, நான் ஏதாவது உன்னை கஷ்டப்படுத்தியிருந்தேன் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு நம்ம ஆதங்கத்தை நம்ம ரேவதி கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் ஒன்றும் இல்லை ரேவதி, நீ எதையும் போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரேவதியும் சரிவா கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சந்தோஷமாக கோயிலுக்கு போயிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். அங்கே போனதுக்கப்புறம் நம்ம ரேவதி சொல்கிறாங்க, நம்ம என்னெல்லாம் நம்ம லைஃப்பில் நினச்சோமோ அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி ரொம்பவே சந்தோஷத்தோடு போயிட்டுருக்காங்க. அதுக்கு என்ன ரேவதி, இனி நீ சந்தோஷமாக தான் இருப்ப, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் அங்கே இருக்கிற ஒரு சாமியாரை பார்க்குறாங்க. அங்கே சாமியாரை பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஆள்கிட்ட கேட்குறாங்க, அம்மா அவர் யார் அம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இவர் கண்ணை திறந்து யாரை பார்த்து கூப்பிட்றாரோ அவங்களுக்கு ஒரு அருள் வாக்கு சொல்லுவாருமா, அவர் சொன்னால் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவருக்கு யாரை தோணுதோ அவங்கள கூப்பிடுவார், பேர் சொல்லி கூப்பிடுவார், அவங்களோட எல்லா டீட்டெயிலுமே அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ரேவதியும் கார்த்தியும் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி சொல்கிறாங்க, வா ரேவதி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது நம்ம ரேவதி சொல்கிறாங்க, நான் அங்கே போயிட்டு அந்த சாமியாரை பார்க்கணும் கார்த்தி, நீ என்னை கூப்பிட்டுட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி ரொம்பவே தாழ்மையாக கேட்குறாங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியார்கிட்ட போய் நிற்கிறாங்க. அவருக்கு எப்படி ரேவதி நம்ம அட்ரஸ் நம்மளோட பேர்லாம் தெரியும், நம்ம என்ன அவர்கிட்ட சொல்லியா வச்சுருக்கோம், நீ என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா நீயும் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க, இந்த காலத்தில் போய் இதெல்லாம் போய் நம்புறியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவர் என்னை கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம சாமியார் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி உன் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கல, அது நீ சொன்ன முகூர்த்தத்திலேயே நடத்தி முடியும், அப்போ அவங்க வாழ்க்கை சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கார்த்தி ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. அப்போ தான் நம்ம சாமியார் ரெண்டாவது வாட்டியாக நம்ம ரேவதியை பேர் சொல்லி கூப்பிடும் போது நம்ம கார்த்திக்கு ஒன்றுமே புரியலை. அதுக்கப்புறம் ரேவதியும் போன்னு சொல்லிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் ரேவதி கிட்ட அந்த சாமியார் சொல்கிறாங்க, நீ இன்னும் 2 நாளில் உனக்கு கல்யாண நாள் வரப்போதில்ல, அதனால நீ என்ன பண்ணுறன்னா இந்த கோயிலோட பிரகாரத்தை நீ சுற்றிட்டு வாமா, உனக்கு நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியை அந்த சாமியார் சமாளித்து அவங்கள அனுப்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம கார்த்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் நம்ம கார்த்தி பேரை சொன்னோமே நம்ம கார்த்திக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ நம்ம கார்த்தியை கூப்பிட்டதுக்கப்புறம் கார்த்தியும் அந்த இடத்துல போய் நின்றுட்டு என்ன சாமி அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி உன்னோட மனைவிக்கு இன்னும் 2 நாளில் கல்யாண நாள் வரப்போகுது உங்களுக்கு, அதில் உங்கள் மனைவிக்கு ஒரு பிரச்சனை இருக்குப்பா, அந்த கல்யாண நாள் அன்னைக்கு பெரிய கண்டம் இருக்குது, அதுலேருந்து அவள் தப்பிச்சிட்டானா அவளோட லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னும் போது, ஆமாப்பா இந்த மாதிரி அவளுக்கு நீ எங்கேயும் அந்த கல்யாண நாள் அன்னைக்கு அவளை உன் பார்வையிலே நீ வச்சுருக்கோ, அவளை வெளியில் எங்கேயும் விடாத அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு கார்த்தி ரொம்பவே அதிர்ந்து போயிடுறாங்கன்னே சொல்லலாம். இதை யோசிச்சுக்கிட்டே நம்ம கார்த்தியும் வராங்க. அப்போ ரேவதி கேட்குறாங்க, என்ன கார்த்தி ஒரு மாதிரியாக இருக்க, நான் பிரகாரத்தெல்லாம் சுற்றிட்டு வந்துட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ரேவதியோட சந்தோஷத்தை கெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை அந்த விஷயத்தை அவங்கக்கிட்ட சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம கார்த்தியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தி
பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியை ரேவதியும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம முருகன் வந்து நிற்கிறாங்க. எப்படியாவது நம்ம ரேவதியை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கதையை முடிச்சாதான் நம்ம விஷயத்தில் யாரும் தலையிட முடியாது. இவன் இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் இவன் புருஷன் கிளற ஆரம்பிச்சிருவான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம ரேவதி வீடை கண்டுபிடிச்சிட்டு இந்த இடத்துல நின்னாதான் நம்ம கண்டிப்பாக இவளை ஏதாவது ஒன்று பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருகன் வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாடா, அதுவும் கரெக்டு தான். நம்ம இனிமேல் அவளை ஃபாலோ பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியை ஃபாலோ பண்ணுறதுக்காக அந்த இடத்துல அவங்க நின்றுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம கார்த்தி மேலே போய் நின்றுட்டு ரொம்ப நேரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ மயில் வராங்க. என்ன கார்த்தி ஒரு மாதிரி யோசனையாக இருக்கேன், நான் ஹோட்டல் பிஸ்னஸ் வேலையெல்லாம் கரெக்டாக முடிச்சிட்டேன்ப்பா, நாளைக்கு அத்தை கையால் ஓப்பன் பண்ணுறது மட்டும்தான்ப்பா பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாங்க. அப்போ அந்த சந்தோஷம் வந்து நம்ம கார்த்தி முகத்தில் இல்லாதனால நம்ம மயில் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. எப்பா நீ ஏதோ பிரச்சனையில் இருக்கியா, நீ ஒரு மாதிரியாக இருக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குப்பா, என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது இந்த மாதிரி கோயில் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு நம்ம மயிலுக்குமே ஒன்றுமே புரியல. என்னப்பா சொல்கிற, அந்த பிள்ளைக்கு போய் ஆபத்து இருக்கா? எப்பா அந்த பிள்ளைய நீ கல்யாண நாள் அன்னைக்கு எங்கேயும் வெளியில் அனுப்பாமல் உன்னோட பார்வையிலேயே வச்சுக்கோப்பா. இதெல்லாம் வந்து நடக்கும்ப்பா, ஒரு சிலவங்களுக்கு நடக்காமல் போகலாம், ஒரு சிலவங்களுக்கு நடக்கும்ப்பா கண்டிப்பாக. அதனால் நீ வந்து இதெல்லாம் அசால்ட்டாக விடாதப்பா, தப்போ ரைட்டோ நீ வந்து ரேவதியோ உன் கூடவே அன்றைக்கி நாள் அன்றைக்கி வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகிட்ட வந்து மயில் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் 2 பேர் நல்ல மனசுக்கு உங்களுக்கு எதுவுமே ஆகாதுப்பா, எனக்கெல்லாம் எவ்வளோ நீங்கள் நல்லது செஞ்சுருக்கீங்க, உன்னோட கஷ்டத்தில் நான் பங்கெடுத்துக்க கூடாதா, நீ ஏன் இதெல்லாம் யோசிக்கிற, அதெல்லாம் விடுப்பா, என்கிட்ட சொல்லிட்டல, என்னால் முடிஞ்சதை நானும் பார்த்துக்கிறேன்ப்பா, ரேவதி எங்கேயும் போகாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு இருக்கிறோன்னா நீ காரணப்பா, என் குழந்தை இருக்குதுன்னா அதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து அந்த நேரத்துலேயே சொல்லி நம்ம கார்த்திகிட்ட ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ரேவதியை தான் காட்டுறாங்க. ரேவதி ரொம்பவே சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் நம்ம கார்த்திக்கு என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி குழப்பமாகவே இருக்கிறதுனால இதுவே ஒரு வேளை சிவனாண்டியோட வேலையாக ஏதாவது இருக்குமா, சிவனாண்டியால் ஏதாவது ரேவதிக்கு ஆபத்து வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டிக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ சிவனாண்டி என்னடா எனக்காக கால் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே சிவனாண்டி கார்த்தியை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பேசிக்கிட்டே வராங்க. முத்துவேலும் சிவனாண்டியும் அவன் நான் சும்மா விட மாட்டேன், என் சந்திரா வந்து என் கையில் வந்து தாலியை கழட்டி கொடுத்தது என்னால் மறக்கவே முடியாது சித்தப்பா, அவன் தானே அதுக்கு காரணம், அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது தான் நம்ம கார்த்தி கால் பண்ணி என்னடா உன் சித்தப்பா உன் பக்கத்தில் தான் இருக்காரா, ஸ்பீக்கர் போடுற, அவங்க 2 பேருக்கும் தானே நான் பேசுகிறேன் அப்படின்னும் போது ஏதாவது ரேவதிக்கோ இந்த குடும்பத்துக்கோ ஏதாவது உங்களால் பிரச்சனை வந்ததுன்னா உங்கள் 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னும் போது நம்ம சிவனாண்டி ரொம்பவே துள்ளி குதிச்சு என்னடா பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம கார்த்தி சூப்பராக மாசாக ஒரு பதிலை கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். உங்கள் 2 பேரையும் வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டுட்டு 2 பேருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்போ நம்ம கார்த்தி இதெல்லாம் சொல்லிட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு என்கிட்ட தான் பிரச்சனை, என்கிட்ட முடிஞ்சால் என்கிட்ட நேருக்கு நேர் மோதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. இதை கேட்டுட்டு எதுக்காக சித்தப்பா நம்மளுக்கு ஃபோன் பண்ணி இவன் வான் பண்ணுறான், ஒரு வேளை வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவனாண்டி வந்து நம்ம சந்திராவுக்கு கால் பண்ணுறாங்க. சந்திராவுக்கு கால் பண்ணி ஏதாவது பிரச்சனையா சந்திரா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லையேங்க, இல்லை இந்த கார்த்தி பையன் எங்களை இப்படிலாம் மிரட்டினா அப்படின்னு சொல்லும் போது இல்லை சந்திரா உனக்கு தெரியாமல் அந்த வீட்டில் ஏதோ ஒன்று நடக்குது, நீ வந்து அதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி எனக்கு சொல்லு சீக்கிரமா அப்படின்னு சொல்ல, இதை வச்சு அந்த கார்த்தியை நம்ம ஏதாவது ஒன்று பண்ண நம்மளுக்கு வழி இருக்கான்னு நம்ம முதல்ல அதில் இருக்கிற வழியை நம்ம தேடலாம் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க, என்ன எதுக்காக இவன் இப்படி பண்ணான்றதை நான் சீக்கிரமாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவும் இந்த பக்கம் சொல்லிட்டு போன வச்சிடறாங்க. ஒரு பக்கம் நம்ம கார்த்தி வந்து நம்ம ரேவதியை காப்பாற்றுவாரா அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போ ரொம்பவே மும்முரமாக போயிட்டுருக்கு. இதோட பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூ முடியுது. நாளைக்கான ரிவ்யூவில் நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாருன்றதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.